இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா கோயிங் டு சென்னை vlog. ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கிங் ஆஃப் என்டர்டைன்மெண்ட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம சென்னைக்கு போகிற vlog தான். நம்ம வந்து இப்போ சென்னைக்கு கிளம்பிட்டோம் எங்கள் மாமா வீட்டுக்கு. மணி இப்போ வந்து 5:30 கிட்ட ஆகுது. எப்படி இங்கேருந்து இப்போ கிளம்பி போகிறதுக்கு 6 மணிக்கிட்ட ஆயிரும். ஓகே காய்ஸ், உங்களை ட்ராவலில் பார்க்குறேன். பாய் காய்ஸ். நம்மளாம் கிளம்புறோன்ட்டு எங்கள் ராக்கி பாருங்க ஒரே துடியாக துடிக்கிறோம். இங்கே பாருங்க ராக்கி, இங்கே பாருங்க ஒரே துடியாக துடிக்கிறான். எல்லாரையும் பார்த்துக்கிட்டு எங்கள் அம்மா நாங்களாம் 3 பேருமே கிளம்புவோம். ரொம்ப துடிக்கிறான் எல்லாரையும் பார்த்துட்டு. எங்கே விட்டு எங்கே போகிறீங்கன்ட்டு பாருங்க. என் தங்கச்சி ஒரு பேக்கை தூக்கிச்சு, நான் ஒரு பேக்கை தூக்கிட்டேன், எங்கள் அம்மா ஒரு பேக்கை தூக்கிட்டேன். மிச்சத்தை ட்ராவலில் பார்க்கலாம் கைஸ். பாய். கேகே நகர்லையா? இங்கனக்குள்ள லோக்கல் அங்கே இல்லையாங்க? கேகே நகரில் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமாங்களே கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆட்டோவில் போயிட்டு இருக்கோம். நான், என் தங்கச்சி, எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன் எல்லாருமே ஆட்டோவில் தான் போயிட்டு இருக்கோம். கைஸ், இவங்க தான் எங்கள் அண்ணன். இவங்க தான் வந்து ஆட்டோவில் நம்மளை சேஃப்டியாக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. தேங்க்ஸ்ண்ணே. ஓகே கைஸ், காலையில் நம்ம திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் வந்துட்டோம். எங்கள் அம்மா அங்கே நின்றுட்டு இருக்காங்க. எங்கள் அம்மாவும் என் தங்கச்சியும் ஆச்சி தாத்தாக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, செம்ம அழகா இருக்கு. என்னன்னு பார்க்குறோம். பாருங்க கைஸ், அழகா இருக்கு. ஐ லவ் திருச்சின்னு எழுதியிருக்காங்க. ஐ லவ் திருச்சி. இதை வந்து தூரத்துல இருந்து பார்த்தா இன்னும் அழகா தெரியும். பாத்தீங்களா, செம்ம அழகா தெரியுதுல. ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட ட்ரெயின் வந்துருச்சு. பாருங்கள், இன்ஜின் பாருங்கள் கொண்டு பார்த்தீங்களா. இதுதான் நானும் பார்க்குறேன். நல்லா இருக்குது. இந்தியன் ரயில்வேஸ் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு என்ன புக் பண்ணிக்காங்கன்னு தெரியல. ஏசி கோச்சா அப்படின்னு காலையில் தான் நினச்சி ஏசி கோச்செலாம் புக் பண்ணிக்க மாட்டாங்க நினைக்கிறேன். அவங்க ஆட்சிலாம் அங்கே நிற்கிறாங்க. அங்கே ட்ரெயின் அழகாக போகுது. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ட்ரெயின் நின்னோன்னு ட்ரெயினில் ஏறி சீட்டை பிடிச்சிட வேண்டியதான். இங்கே பாருங்கள், இந்த போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. பாருங்கள், அப்படியே பச்சை பசேன்ட்டு. ஆனால் இந்த மாதிரிலாம் ஊருக்குள்ளே இருக்க மாட்டேங்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே பச்சை பசேன்னு ஒரே இந்த முள்ளுச்செடி தான் எல்லாமே. முள்ளுச்செடி, அந்த இதான் பப்பாளி மரம், அந்த மாதிரி இதெல்லாம் வளர்ந்து கிடக்கு எங்கேனாலும். பாருங்கள், ட்ரெயின்குள்ளேருந்து பார்க்கும்போது இந்த வியூ எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இதே வெளியே போய் பார்த்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள், அந்த இடம் பாருங்கள். அதுக்கும் அங்கிட்ட ஒரு டிரைவர் ட்ராக் வருது. அதில் இப்போ செடியெலாம் வளர்ந்துடுச்சு பார்த்தீங்கனாலே அங்கே வருங்க. அதுக்கப்புறம் இங்கிட்ட வந்தால் கொஞ்சம் நேரத்தில் ஆறு வந்துடுச்சு. நம்ம காவேரி. ஆனால் எப்படி இருக்குது பார்த்தீங்களா காவேரி ஆறு. சும்மா தண்ணி ஆனால் வத்தி தான் இருக்குது. ஆனால் தண்ணி பாருங்கள் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. இங்கே இன்னும் முதல்ல இருக்குன்றாங்க, என்னன்னு தெரில. அப்புறம் போகிற கொஞ்சம் நேரம் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் கொடுத்தாங்க. சரி சாப்பிடுவோமேன்ட்டு டிஃபன் நல்லா ஒரு கவரில் கொடுத்தாங்க. அதான் ஒரு இதில் சட்னி. அப்புறம் திரும்ப உள்ள கையை விட்டு எடுத்தா என்ன வருது பார்த்தீங்களா. வருங்க, இன்னொரு பேக்கெட்டும் சட்னி, 2 பேக்கெட்டு சட்னி கொடுத்துருக்காங்க. ஒரு பார்சல் கொடுத்துருக்காங்க, என்னன்னு தெரில, பார்ப்போம். சரிலாம் அங்கே வச்சுட்டு அடுத்து சரி இன்னும் என்ன இருக்குதுன்னு பார்த்தா இன்னொரு தக்காளி சட்னி, ஒரு பேக்கெட்டு தக்காளி சட்னி. இது சாம்பாருன்னு நினைக்கிறேன், தெரில சரியா, பார்ப்போம். இதெல்லாம் இருக்குது. சரி அதுதான் பாருங்க, இதுவும் சாம்பார்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா 2 பேக்கெட் ஒரே மாதிரி இருக்குது. சரிங்க பார்ப்போம். அடுத்து இது ஒரு தக்காளி சட்னி. 2 பேக்கெட் இருக்குது. எல்லாத்துலேயுமே 2 தக்காளி சட்னி, 2 சட்னி, 2 சாம்பார். அப்போ எனக்கு தெரிஞ்சு இட்லி இல்லை தோசை இல்லை பொங்கலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த மாதிரி நேரத்தில் நிறைய இந்த பிளாஸ்டிக் வெளில போட்டுடுறாங்க, இப்படி போடக்கூடாது. சரி வாங்க பிரித்து பார்ப்போம் என்ன தான் இருக்குன்னு. ஓ இட்லி தாங்க இருக்குது. நான் கூட ஏதோ தோசை ஏதாவது பொங்கல் இருக்குன்னு நினச்சேன். இட்லி தான் இருக்குது. இட்லி தான் இருந்துச்சு. நாங்கள் சரின்ட்டு சட்னி சாம்பார் எல்லாத்தையும் அப்படியே மட்டை பிரிக்கிறோம். சாம்பாரை பிரிச்சுட்ருக்கோம். அதை பிரிக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்குது. இப்படி சுற்றுனா அப்படி சுற்றுது, அப்படி சுற்றுனா இப்படி சுற்றுது. நான் பண்ணுறதுனே தெரில. அப்புறம் அப்படியே ஒரு வழியாக பிரிச்சுட்டேன். அதனால் சுத்த வந்துக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரில. அப்புறம் ஒரு வழியாக ஏதோ பிரிச்சுட்டேன். பிரிச்சதுக்கப்புறமேட்டு அப்படியே ஊற்றலான்ட்டு இட்லி எடுத்துகிட்டு சாம்பாரை அப்படியே அப்படியே மலைச்சாரல் மாதிரி அப்படியே சிசுன்னு ஊற்றுவேன். அப்படியே பாருங்க. ஆனால் ஏதோ சாம்பார் தண்ணி வச்சுட்டாங்க போல ஓவராக. அப்படியே மஞ்சேன்னு இருக்கு சாம்பார். பாருங்க நிறைய காயெலாம் கம்மியாக தான் இருந்துச்சு உள்ள. அதாவது காய் முருங்கைக்காய் அந்த மாதிரி இருக்குன்னு நினச்சா இப்போலாம் இல்லை. முருங்கைக்காய்லாம் இல்லை. முருங்கைக்காய் தக்காளி அதெல்லாம் அவ்வளோவா இல்லை. அடுத்து சட்னியை பிரிக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு திரும்ப அதே மாதிரி மோசமானது. ஆனால் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்த மாதிரி இருந்துச்சு. தருன்னு வந்துருச்சு. அதுக்கப்புறமேட்டு அதையும் இப்படின்னு விரிச்சிட்டு அப்படியே ஊற்றுனா அது அப்படியே ஊற்றுது. அப்படியே உள்ள வெள்ளை கலரில் வந்து இதை பாருங்கள். அது பார்த்தீங்களா எப்படி அது கட்டி சட்னிங்க. கட்டியாக இருக்குது ஒரே அப்படியே கட்டியாக அப்படியே ஜெல்லி மாதிரி இருக்குது. சரிண்ணே அடுத்து தக்காளி சட்னியை பிடிக்கலாம். தக்காளி சட்னி எடுக்கலாம். தக்காளி சட்னி எடுத்துட்டு அதையும் திரும்ப சுற்றி வைக்கிறேன். ஆனாலும் வருதுங்க. அப்புறம் சுற்றினோன்னே வந்துடுச்சு. அப்புறமேட்டு அதையும் அப்படியே இட்லியில் அப்படியே ஊற்றினா பொறுமையாக அதுவும் வருது. அடியிலேருந்து அதுவும் வரமாட்டேங்குது. அப்புறம் நான் பிடிச்சி அமுக்குனேன். அப்படியே மேலே அமுக்கும் போது அப்படியே பொறுமையாக வருது. பார்த்தீங்களா அந்த 3 சட்னி எல்லாத்தையும் ஊற்றினோன்னே பாருங்க. அப்படியே இட்லி மேலே 3 மஞ்சள் கலரில் ஒன்று, வெள்ளை கலரில் ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு பிச்சு தேங்காய் சட்னியில் ஒரு முக்கு நல்லா டிப் பண்ணிட்டு, தக்காளி சட்னி ஒரு டிப்பு, சாம்பாரில் ஒரு டிப் பண்ணிட்டு அப்படியே வாயில் வச்சா நான் சொல்கிறேன்னு தெரியல. நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குது. பரவாயில்ல, சூப்பராக தான் இருக்குது. நல்லா இருக்கும். வயிறு எல்லாம் பச்சை பார்க்கவே அழகாக இருக்குது. இலக்கமாக பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. அந்த கையாளர் நினச்சா அதே மாதிரி கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வீடியோ எடுத்துட்டு அப்படி மைக்கில் பார்க்கணும். அதெல்லாம் அந்த தோட்டை விரிச்சுட்டு ஆட்சி அந்த இது இருக்கிற வயல்வெளியில் அப்படின்னு தோட்டையை வச்சுட்டு நேரம் கழிச்சு பார்த்தா என் தங்கச்சி எல்லாம் கூட்டிச்சு. அம்மா ஆச்சு தாத்தாலாம் பேசிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். அப்படியே கிட்ட முடியோட தூங்குது. இப்போதான் எங்கிக்குது ஏற்படுத்தாங்க. அப்புறம் சரின்னு ஒரு ப்ரெட் ஆம்லேட் கொஞ்சம் நேரம் கழிச்சு வாங்கி அப்படியே அந்த ப்ரெட் ஆம்லேட்டை அப்படியே பிச்சா சூடாக இருக்குங்க கை சுடுது அப்படின்ட்டு அப்புறம் அதை கையில் எடுத்து அப்படியே பிடிச்சேன். ஒரு கட்டிச்சாங்க. சூப்பராக இருக்குது. அப்படியே வாயில் வெண்ணெய் மாதிரி கறந்து விடுது ஆம்லேட்டு. அப்புறமேட்டு எங்கள் அம்மா ஹாய் சொல்கிறா தம்பி அப்படின்னு நாங்களாம் ஹாய் சொல்லிட்டு எங்கெல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க. நான் அந்த போட்டு கட்டுக்கதை மாதிரி பாட்டு கேட்டுக்கிட்டு கேம் விளையாண்டுக்கிட்டு கிடந்தேன். தங்கச்சி அது இப்போ ஒரு ஃபோன் உட்காந்து நோண்டிக்கிட்டு இருந்துச்சு. அவரை நான் ஹாய் சொன்னேன். சரின்னு சொன்னேன். கொஞ்சம் நேரத்தில் சென்னைக்கு போய் ரீச் ஆயிடுவோன்னு நினைக்கிறேன். அதான் நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் அதான் சொல்கிறாங்க. பார்ப்போம் அப்படின்ட்டு உட்காந்துருந்தோம். மணி வந்து 11:30 ஆகுது. இப்போ வந்து நம்ம சென்னை எக்மோர் கிட்ட வந்துட்டோம். பாருங்க, நானே எங்கள் அம்மா இருக்கோம். எங்கள் ஆச்சி எங்கள் அம்மாலாம் இருக்கிறாங்க. சாப்பிட வந்துட்டாங்க. நாங்கள் வந்து இப்போ உட்காந்துருக்கோம்.
இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட வந்து இறங்கிடுவோம் இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா